கால் எடுங்க. இப்போ உடச்சு உங்க வண்டி வச்சுருவாங்க. என் வண்டியில நீங்க கேட்கறது நீங்க யாருங்க? என் வண்டியில கேட்கறது நீங்க யாரு? வண்டியில எங்க கேட்கறீங்க? ரேபிடோக்கு ஆட்டோக்காருக்குள்ள ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. ரேபிடோ யூஸ் பண்ணுவீங்களா இல்லனா வந்து ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஆட்டோ. நான் ஊபர் தான். பைக் டாக்ஸி தான் நான் ப்ரிஃபர் பண்றேன் ஆக்சுவலி. ஆட்டோ தான். I would prefer Rapido. But still I feel more comfortable ஆட்டோல. எனக்கு ரேபிடோ ஓகே. ஆட்டோ. பட் இப்போ ஆன்லைன்ல புக் பண்ணாலுமே இறங்கிட்டு அவங்களுமே எக்ஸ்ட்ரா 20 கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பயங்கர ரூடா வேற இருக்காங்க. இது நான் பர்சனலா ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் லைக். இது வந்து ஒரு பப்ளிக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? ரேபிடோ யூஸ் பண்ணுவீங்களா இல்லனா வந்து ஆட்டோ தான் யூஸ் பண்ணுவீங்களா? ரேபிடோ தாம்மா சூஸ் பண்ணுவோம். ரீசன் என்னன்னா இவங்க ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க. இவங்க கிட்ட நம்ம போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க இருந்து லிட்டில் மவுண்ட் போனோம். இவங்க கிட்ட நான் கேட்டேன்னா இவங்க 300 கேட்பாங்க. இல்லனா வரமாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. நான் ரேபிடோ புக் பண்ணேன்னா 120 தான். சோ நான் அதை தானே விரும்புவேன். நான் அதுல புக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இவங்க கம்மி பண்ணியும் வரமாட்டாங்க. ரேபிடோ புக் பண்ணி அவங்க வந்தாலும் வம்பிழுப்பாங்க. இல்ல நான் ரன்னிங்ல போற ஆட்டோ பிடிச்சனாலும் வம்பிழுப்பாங்க. ஒண்ணு உட்காருவாங்க, இல்ல வரமாட்டாங்க. இவங்க கேக்குற ரேட்டை நான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது என்னால முடியாது இல்ல. எனக்கு எது ஈஸியா இருக்கோ, எனக்கு எது வசதியா இருக்கோ அதை தான் நான் கொடுத்து போக முடியும். எனக்கு ரேபிடோவோ இல்ல ஓலாவோ அவங்கதான் வசதியா இருக்காங்க, அவங்கதான் ஃபீஸபிளா இருக்காங்க. சோ அவங்கள புக் பண்ணி போறோம். ஸோ எங்க பாண்டி பேசர்ல இருந்து நான் இப்போ ஆட்டோ போடுறேன்னா பாருங்க, இப்போ வந்து 87 to 92 காமிக்குது. ஆனா அவங்க கன்ஃபார்மா 120 அந்த மாதிரி அந்த கேட்பாங்க. பைக் டாக்ஸில எவ்வளவு காட்டுது உங்களுக்கு? இது வந்து பைக் வந்து 83 காமிக்குது. 83. ஆனா பைக் எடுக்க மாட்டாங்க, ஃபார் ஷூர் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் மேல ட்ரை பண்ணாதான் பைக் வரும். இப்ப டைரக்டா கேட்டா எவ்வளவு மட்டும் வரும்? டைரக்டா வந்து 200. ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் வந்து ஆட்டோ சம்டைம்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்ப நம்ம பெட்ஸ்லாம் வச்சிருக்கும் போது ரேபிடோல வந்து சில டைம் ஏத்த மாட்டுறாங்க. ஸோ நாங்க ஒரு இது நான் பர்சனலா ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் லைக் எங்க டாகை வந்து நான் ஒரு இது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது எந்த ரேபிடோலயும் வந்து டாக் இருக்கனால வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இது பண்றாங்க. ஸோ அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ நாங்க இது பண்ணி போக வேண்டியதா. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல வந்து ஆட்டோ தான் இது பண்ணு. ஸோ நார்மலா நான் யூஸ் பண்றதுல இப்ப பைக் வந்துச்சு. நான் பிங்க் பைக் தான் யூஸ் பண்ணேன். ஆனா என்னன்னா அவங்க அந்த சர்வீஸ கொஞ்சம் இது பண்ணலாம். லைக் வந்து பிங்க் பைக் அவைலபிளா இருக்கு, ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. சோ அது வந்து அது கொஞ்சம் வந்து அவங்க வந்து இது பண்ணலாம். மத்தபடி உங்களுக்கு பிரைஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆமா, நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட அவங்க கிட்ட நெகோஷியேட்டே பண்ண முடியாது. ரேட் டபுள் சார்ஜ் சொல்லுவாங்க, இங்க கம்மியா இருக்கும். இதே மாதிரி ஆப்ல நிறைய இஷ்யூலாம் நடக்கும். நமக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு வந்து லைக் 150 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இப்பவே நடந்தது. ஆமா, அவங்க ஏறிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க ரேட். அப்பதான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க 40-50. அப்ப நான் கேன்சல் பண்ணிடுவேன். இப்போ 140 150 நான் திருவான்மையூர்ல இருந்து வரேன். 140 ருபீஸ் அங்க நீங்க சார்ஜ் பண்றாங்க. இதுவே நீங்க ஆட்டோ புக் பண்ணீங்கன்னா டபுள் சார்ஜ் ஆகும். 240 இல்ல 300 கேட்பாங்க வரணும். ஸோ ஊபர் ஓகே தான், பட் சில டிரைவர்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் அமௌண்ட்டை விட 30-40 எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. அந்த வாட்டி கேன்சல் பண்ணிட்டு நீங்க போய் பண்ணிடுவேன். இல்லாட்டி ஒரு 5-10 எக்ஸ்ட்ரா கொடுப்பேன் பேஸ்ட் ஆன் ரெயின் வெதர் அந்த மாதிரி. வந்து லைக் ஊபர் ரேபிடோ இந்த மாதிரி ஆப்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆட்டோ ஆப்ஷன் இருக்கு. பட் ஆட்டோல வந்து ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு கால் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 30 ரூபாய் தாங்க 40 ரூபாய் தாங்கன்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா? இல்ல அந்த மாதிரி நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே இல்ல. 1 or 2 டைம்ஸ் ஹார்ட்லி இந்த ரெய்னி சீசன்ஸ்ல மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிருக்காங்க. 30-40 கொடுங்க எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு. மத்தபடி அப்படி நான் இது வரைக்கும் அவங்க டிமாண்ட் பண்ணதே கிடையாது. பைக்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து லேடிஸே ஓட்டினாங்கன்னா நான் ப்ரிஃபர் பண்ணாம இருக்கிற ரீசன் வந்து லேடி டிரைவர்ஸ் இல்ல, அதனாலதான். அது இருந்ததுன்னா நான் ரேபிடோவே போவேன். மென்னா இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ரேபிடோ எஸ் என்னை சுத்தி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. சிங்கிளா இருக்கும் போது கம்ஃபர்டபுளா இருக்கு. பிளஸ் வந்து என்னன்னா சார்ஜஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கு. இப்போ ஆட்டோ வந்து டபுள் தி அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது half of the அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு அண்ட் ஈஸிலி ரீச் ஆயிடும் அந்த பிளேஸ்க்கு. ஆமா, பட் ஸ்டில் ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் ஆட்டோல. நல்லா உட்காந்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். பைக்ல கொஞ்சம் ஐயோ அவங்க எப்படி ஓட்டுவாங்களோ அந்த மாதிரி தயக்கம் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி ரேபிடோ இருக்க வேண்டாம் அப்படின்னா நோ, யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இப்போ ஆட்டோனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் அமௌண்ட் இருக்குல்ல, பட் அதை எப்படி இப்போ இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதுதான் சொல்றேன் நான். இப்போ சிங்கிளா இருக்காங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்மிடியேட்டா அந்த ரேபிடோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் நிறைய தடவை எடுத்திருக்கேன் ரேபிடோ. LICல இருந்து ஆஃபீஸ் போறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். அந்த ஒரு 10-15 மினிட்ஸ்ல நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். இல்ல ரேபிடோ பெஸ்ட் அந்த டைம்லலாம். பிகாஸ் ஆமா, ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்க்கே அவங்க 170 180 ஆட்டோ சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது 1 வே, எங்களால வர முடியாது. ஸோ அப்போ டபுள் தி காஸ்ட் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ரேபிடோ எடுத்துக்கலாமே. கேர்ள்ஸுக்கு வந்து அன்சேஃப்னு சொல்றாங்க ரேபிடோ. சரி, நீங்க தான் அன்சேஃபா ஃபீல் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல
நான் வந்து அன்சேஃபா எதுவும் ஃபீல் பண்ணல. நான் பிங்க் பைக் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 1 வீக் கழிச்சு எனக்கு ரேபிடோல இருந்து ஃபோன் வந்தது. இந்த மாதிரி வந்து பிங்க் பைக் யூஸ் பண்ணீங்க எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த சர்வீஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஃபீமேல் தான் வந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அது அந்த வகையில ஓகே. ஆனா என்னன்னா ஃப்ரீக்வெண்டா நிறைய இது இல்லை. இப்ப நம்ம லாங்கா போற ஒரு இடத்துல இப்போ ட்ரெயின்ல இருந்து பக்கத்துல போறதுக்கு நாங்க பிங்க் பைக் எடுத்தா அது வந்து இது பண்ண மாட்டாங்க. லைக் ஊபர்லயுமே இந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. நம்மளுக்கு வந்து அதுலயே ஒரு ஆட்டோ ஆப்ஷன் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுல வந்து ஒரு 150 அமௌண்ட் காமிச்சிட்டு எக்ஸ்ட்ராவா கால் பண்ணக்கப்புறம் 30 ரூபா தா 40 ரூபா தா அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அதான் பண்ணியிருக்கேன். நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இல்லைங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு ஆப்ஷன் இருக்கு. இவங்க கிட்ட அது கிடையாது இல்ல. சோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்பயுமே ரேபிடோலயுமே அப்படிதான். நம்ம புக் பண்ணும் போதே அதுல காட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ண 20 30 அப்படி பே பண்ண விரும்புறீங்களா? நமக்கு விரும்பினா நம்ம பே பண்ணலாம். இல்ல எமர்ஜென்சினா நம்ம 20 30 போட்ட வந்துருது. எமர்ஜென்சி இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி போடலாம். சில சமயம் ரொம்ப ஜென்யூனா கேட்பாங்கம்மா ஒரு 20 தரீங்களா, அது ஒன் வேயா இருக்கு, அப்ப நமக்கு தோணுச்சுன்னா நம்ம கொடுக்குறோம். அந்த பார்கென் இருக்கு அவங்க கிட்ட. ஆனா ரொம்ப பொலைட்டா இருக்கும் சில சமயம். ஆனா ஸ்டாண்ட்ல இருக்கவங்க கிட்ட அது கிடையாது. நான் சொல்றதா ரேட்டுன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒத்து வரல. அதனால ஆல்வேஸ் ரேபிடோ தான். என் டாட்டர் வந்துட்டு 3 இயர்ஸா காலேஜ் படிச்சா. அவளுக்கு எமர்ஜென்சினா 70% அவ பைக் தான் எடுத்துக்கிட்டா. அதுல போய் வந்த வரைக்கும் 3 இயர்ஸா சேஃப்டி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. ரேபிடோ தான் யூஸ் பண்ணிருக்கா. பை காட்ஸ் கிரேஸ் எதுவும் நடந்தது இல்ல. கிளைமேட்டிக் கண்டிஷன் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோ தான் பெஸ்ட், பெட்டர். லைக் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து 3 கிலோமீட்டர்ஸ் எங்க நம்ம போறோம்னா பைக்னா ஒரு 40 to 50 தான் வருது. இப்போ ஓடனா 150 200 டபுளா வருது. ஸோ நீங்க எதை அதை பாப்பீங்க, பிரைஸா ஒரு அந்த மாதிரி பாப்பீங்க? பிரைஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் சேஃப்டி முக்கியம் இல்லை, அதனால ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இப்போ ஆன்லைன்ல புக் பண்ணாலுமே இறங்கிட்டு அவங்களுமே எக்ஸ்ட்ரா 20 கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆட்டோவை மட்டும் கேட்கல, சில பேர் இறங்கினதுக்கு அப்புறமே திரும்ப இருந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 கொடுங்க, நாங்க ரூட் அப்படி வந்தோம் இப்படி வந்தோம்னு சொல்லது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணீங்க, கொடுத்துட்டு போயிடுவீங்களா? ஏன்னா ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆன போது நம்ம வந்து அதை கொடுத்ததான் முடியும். ஸோ கொடுத்துதான் ஆக முடியாது. ஸோ வந்து ஆப்லி உள்ள இருக்கும்போது நேர்ல கண்டிப்பா நேர்ல வந்து ப்ரிஃபர் பண்றதே கிடையாது. அப்ப நீங்க மோஸ்டா நீங்க அந்த ஆப்ல தான் யூஸ் பண்ணி ஆட்டோ. இன்னொன்னு ரூட் ஒண்ணு, இவங்கன்னா நம்ம லொகேஷன் இதான் கொடுத்துட்டோம்னா நம்மள அங்க கரெக்டா போய் விட்டுறாங்க. பட் ஆட்டோங்கிறப்ப நமக்கு அந்த மாதிரி எக்ஸாக்டா இப்ப அவங்க டக்குன்னு ஏதாவது பேசினா கூட ஒரு பயம் வருது. சிங்கிளா டிராவல் பண்றப்போ வந்து ஒரு பயம் வருது. ஆட்டோ எதனால ஆட்டோ சூஸ் பண்றீங்க? ஆட்டோ கம்ஃபர்டபிள், அவ்வளவுதான். பின்னாடி உட்காந்துட்டு வந்துடலாம். ஆட்டோ ஆப்வியஸ்லி ஃபீமேல்ஸ். ஸோ ரேபிடோ யார் வருவான்னு தெரியல. இப்போ தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் ஃபீமேல் டிரைவர்ஸ் கூட இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நல்லா ஒரு சேஃப் சைடு ஆட்டோனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே போறோம், நல்லா அது பெஸ்ட்னு சொல்லிட்டு வில் சூஸ் ஆட்டோ. பைக்ல நான் இது வரைக்கும் ரேபிடோல போனதே இல்லை. ஆட்டோ தான் ஆல்வேஸ் ப்ரிஃபர். யூஸ்வலா நாங்க ரேபிடோ பண்றது இல்லைங்க, கம்ஃபர்டபுளா தெரியல. அது ஆட்டோ கேஷுவலா இருக்கு, நமக்கு போக வர ஈஸியா இருக்கு. ரேபிடோ வந்து எந்த அளவுக்கு சேஃப் இருக்கும்னு தெரியல. மேபி அதனால நம்ம அதை திங்க் பண்றது இல்லை, அவ்வளவுதான். லைக் ரேபிடோல பிங்க் பைக் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஏன் சேஃப் இல்ல? ரேபிடோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது டு பி வெரி ஃப்ராங்க், நான் ஓப்பனா சொல்லணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ஐடியாவே இல்ல, என்ன இவங்க வேற யார் கூட போறாங்கன்ற மாதிரி ஒரு தாட் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கே ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. அது ரேபிடோ அவங்க ஒரு தேர்ட் பர்சன் தானே, நம்ம அப்படி தப்பா சொல்லல. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து பார்க்கும்போது வேற யார் கூட போற மாதிரி தெரிஞ்சது. பட் அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க, யூஸ் பண்றாங்க கம்ஃபர்டபுள். எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைங்க. உங்களுக்கு ரேபிடோ வந்து கம்ஃபர்டபுளா இல்ல, பட் உங்களுக்கு ஆட்டோ தான் பெஸ்ட். ஆட்டோ கம்ஃபர்டபுள், சேஃப்டி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஆட்டோ தான். எதனால ஆட்டோ ப்ரிஃபர் பண்றீங்க? அது கொஞ்சம் சேஃபா இருக்கும் ஃபேமிலியா போகும்போது. அப்படி இப்போ வந்து நான் போன்ல எடுத்துக்காட்டுறேன். இப்போ வந்து இங்க இருந்து கோயம்பேடு போனா ஒரு நார்மல் பைக்ல வந்து 76 rupees காட்டுது. பட் இந்த ஆட்டோனா ஒரு 150 ரூபாய் காட்டுது. அப்ப எதனால நம்ம எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்துட்டு போனோம் ஒரு சிங்கிள் பர்சன் போறதுக்கு? சேஃப் தானே முக்கியம், பைசா இது பண்ணாது. சேஃப் தான் முக்கியம். சேஃப் தான் முக்கியம். இல்ல நம்ம லைக் பைக்ல கூட ஹெல்மெட்ஸ் தராங்க, சேஃபா தான் கொண்டு போறாங்க. சோ உங்களுக்கு எதனால அது வேண்டாம் நீங்க சொல்றீங்க? சேஃப் தான், வேற எது சேஃப் தான், வேற எது. சோ அப்போ நீங்க ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எதுவா இருந்தாலும் I would prefer Rapido. why ma'am, the reason? It's easy. You don't get scammed. The price is fixed. They will not extort money from you. You don't have to bargain, and it's there on time. You feel safe also when you use an online app, right? Yeah, it's safer because, you know, for college and stuff, it's safer and more dependable, I think. Okay. I would, as a parent, if I'm sending my child, I would prefer Rapido than a regular auto. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊபர் அந்த மாதிரி ஆப்ல கூட வந்து ஆட்டோஸ் இருக்குல்ல,
பட் அந்த ஆட்டோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 150 போட்டிருப்பாங்க. பட் நம்ம கிட்ட கால் பண்ணா எக்ஸ்ட்ரா 30 rupees 40 rupees இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க அந்த டைம்ல? அது ஆப்வியஸ்லி இப்போ ஒரு அர்ஜென்ட்டா அங்க போனோம்னா சரி ஓகே நாங்க எக்ஸ்ட்ரா குடுக்குறோம் வாங்கன்னு சொல்லி தான் ஆகணும். இல்லனா இல்ல இதுவே கரெக்ட் தான் சொன்னா அவங்க வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய issues கேன்சல் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. இல்ல பயங்கர ரூடா வேற இருக்காங்க. இங்க வர முடியாது, நீங்க இவ்வளவு கொடுத்தாதான் வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. எனக்கு அது என்னன்னு புரியல ஏன்ட்டு அப்படி அவங்க இப்ப நாம ஆட்டோ இதுவா இல்லன்ட்டு தான் இந்த மாதிரி புக் பண்ணி போறோம். புக் பண்ணி போறதுல அவங்க வந்து நீங்க 30 rupees கொடுக்கணும் 50 rupees கொடுக்கணும் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ணி தான் இது பண்றாங்க. அதுவும் ஒரு இப்ப இருக்க சென்னையில பயங்கர ரூடா இருக்காங்க. 30 rupees கொடுத்தாதான் நான் எடுப்பேன் அப்படின்னு. ஆனா ரேபிடோல ஒரே ஒரு என்னன்னா அந்த ஒரு இது இருக்கு ஃபீச்சர் லைக் வந்து 10 rupees எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் 30 rupees. நம்மளே வந்து ஓகே மழை பெய்யறதுனால மழையில இருந்து வராங்கன்றாங்க 10 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். ஆனா அவங்க அதையும் தாண்டி நீங்க வந்து ரெயின் டைம்ல அது ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல என்ன கேட்டா ரெண்டுமே பெஸ்ட் இல்லன்னு தான் சொல்லுவேன். ரெண்டுமே பெஸ்ட் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டுமே நம்மளோட சிச்சுவேஷன் சினாரியோஸ் பொறுத்து தான் பெஸ்ட். இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு பெட் சினாரியோ அப்போ வந்து ஆட்டோ பெஸ்ட். சம்டைம்ஸ் வந்து நார்மல் ஆட்டோல அதிகமா கேக்குறாங்கன்னா அப்ப ரேபிடோ போக வேண்டியதா. ஸோ ரெண்டுமே எதர் பெஸ்ட்னு சொல்ல முடியாது. நம்ம சிச்சுவேஷன் பொறுத்து இது மாதிரி போகுது. நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க? எனக்கும் தான் ரெண்டுமே பெஸ்ட்லாம் கிடையாது. ஓன் வெஹிக்கிள் தான் பெஸ்ட்.